யுனிவர்ஸ் நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தோழர்களே. நம்ம சினிமா இசையமைப்பாளர் ஜேம்ஸ் வசந்தன்கிறவர், அது யாருங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஆனா இப்போ சுப்பிரமணியபுரம்ங்கிற ஒரு படம் இருக்கு இல்லையா, அந்த படத்திற்கு இசையமைத்ததன் மூலமாக உலக புகழ் பெற்று விட்டார். ஆக்சுவலா அவர் ஒரு பேராசிரியர், ஒரு பள்ளிக்கூட ஆசிரியர். அவர் பள்ளிக்கூடத்தில் இருக்கும்போது தன்னுடைய மாணவர்களுக்கு பாடம் நடத்துகிற பொழுது என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, பாடம் நடத்துவதே ஒரு இசையை போல் நடத்தக்கூடிய அளவிற்கு இருந்திருக்கிறார். இதுல இதில் அவருடைய மாணவராக இருந்தவர் தான் இன்னைக்கு நடிகர் சசிகுமார் இருக்கிறார். எல்லா படங்கள்லயும் நடிக்கார்ல, நல்லவனா, நண்பன்னா குத்துனாலும் நான் ஒன்றும் கேட்க மாட்டேன், நண்பன் என்ன குத்துனா கேட்கக்கூடாது அப்படிங்கிற டைலாக் எல்லாம் ரொம்ப ஃபேமஸா பேசி இருக்கிறார் இல்லையா சசிகுமார். ஆனா அவருடைய சொந்த மச்சினனை குத்தி கொண்டுட்டாங்க, தூக்கு போட்டு செத்துட்டாரு. அதுல விதி வரலாற்றில் பல விஷயங்கள் நமக்கு வாழ்க்கையில காட்டும். அந்த மாதிரி இருக்கட்டும், சரி, அதை விடுவோம். இந்த சசிகுமாருக்கு ஆசிரியராக இருந்தவர் தான் ஜேம்ஸ் வசந்தன். அப்போ பள்ளிக்கூடத்தில் பாடம் நடத்துகிற பொழுது அவர் தனக்கு எப்படியெல்லாம் பாடம் நடத்தினார், அவர் எந்த மாதிரியெல்லாம் சொல்லி கொடுத்தாரு, எப்படியெல்லாம் ஒரு இசையை கலந்து அவர் பாடப்பட்டினதெல்லாம் கவனத்துல வச்சிருந்து, தான் பிற்காலத்தில் நடிகராக வந்து விட்டால், நாம் ஒரு படத்தை தயாரித்தால் நம்ம ஆசிரியரை வச்சு ஒரு பாட்டு போடணும் அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு கற்பனை. ஏன் இப்படி இவ்வளவு தூரம் நம்ம ஜேம்ஸ் வசந்தனை சொல்லிட்டு போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு அதாவது 25ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஜேம்ஸ் வசந்தே மத்தியானம் போய் ஒரு கடையில சாப்பிட போறாரு. சாப்பிட்டு வெளியில பார்த்தீங்கன்னா அவர் கார் கண்ணாடி எல்லாம் உடைக்கப்பட்டிருக்கு. முன்னாடி உடைச்சிருக்கு, பின்னாடி உடைச்சிருக்கு. அப்போ அந்த உடைத்த காரின் படத்தை அப்படி போட்டு அப்லோட் பண்ணி அந்த வீடியோ ஏற்றி அவர் என்ன எழுதியிருக்காருன்னா, இதை செய்தவர்கள் யார் என்று எனக்கு அறிய, ஏதாவது தற்குறிகளும் ஏதாவது தவக்கலைகளும் அதை செய்திருக்கும் அப்படின்ட்டார். அப்படின்னா யாரை சொல்றாரு? விஜய் கட்சிக்காரங்க தான், தவக்கா கட்சிக்காரங்க தான் இதை உடைச்சிருக்காங்க, டி யாத்திரை கட்சிக்காரன் தான் இதை உடைச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற பொருள் வந்துருது. சரியா? சரி, ஜேம்ஸ் வசந்தன் அவ்வளவு பெரிய ஆளா? அவரை உடைக்கணும்? அவர் காரை ஏன் உடைக்கணும்? ரொம்ப முக்கியமானது இல்லையா? அவர் இந்த சம்பவம் ஞாயிற்றுக்கிழமை இந்த சம்பவம் நடப்பதற்கு 1 நாட்கள் 2 நாட்கள் அந்த தேர்தல் காலத்திற்கு போது மாணவர்களுக்கு ஒரு பயிற்சி எடுத்தார். அரசியல் என்பது என்ன, நடிகர்களை ஏன் ஆதரிக்க கூடாது, நடிகர்களை ஆதரித்தால் என்ன நடக்கும் அப்படிங்கிறத சொன்னார். ஒரு பேராசிரியரின் மனநிலையிலிருந்து அவர் சொன்ன அந்த காணொளி, அவர் வகுப்படுத்த விதம் மிக அற்புதமாக இருந்தது. அதில் ஒரு காட்சி வரும். ஒரு குழந்தை கேட்குது, ஒரு பெண் குழந்தை கேட்குது, சார் நீங்க இவ்வளவு தூரம் சொல்றீங்க இல்லையா, 75 ஆண்டுகள் ஆன ஒரு கட்சி திமுக, அவங்க தான் இன்னைக்கு ஆட்சியில் இருக்காங்க, அவங்க நினைச்சா சாராயத்தை ஒழிக்கலாம்ல. இப்போ மக்கள் மனசுல எல்லாரும் புதஞ்சு போய் கிடக்கு. என்னமோ இப்பத்தான் சாராயம் வர்றது மாதிரியும் இப்பத்தான் எல்லாம் குடிக்கிறது மாதிரியும் இருக்கா? இருக்கு, நம்ம இல்லை என்று சொல்லலை, இருக்கு, அதிகமாக இருக்குது, நம்ம இல்லைன்னு நம்ம சொல்லலாம். ஆனால் அதே நேரத்தில் மக்களிடம் விழிப்புணர்ச்சியும் அதிகமாக வந்துவிட்டது, மக்களிடம் கேள்வி கேட்கக்கூடிய தன்மையும் அதிகமாக வந்துவிட்டது, கேள்வியை பதிவு செய்வதற்குரிய அறிவியல் யுக்திகள் கைவசம் இருப்பதனால்தான் இது பேசு பொருளாக மாறும். இல்லைன்னா ஒரு நாய் பேசுறது. நாங்கள்லாம் மதுக்கடை எதிர்ப்பு போராட்டங்கள் நடத்தி கைதாகி இருக்கிற போதெல்லாம் அதை பத்திரிகையில செய்தியா போடுறது கூட நாதி கிடையாது. இன்னைக்கு இந்தியாவிலே ஒரு ஊராட்சி, ஒரு உள்ளாட்சியின் அமைப்பு தீர்மானம் போட்டு விட்டால் அந்த இடத்தில் மதுக்கடை இருக்கக்கூடாது என்பதற்காக மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் தலைவர் வைகோ அவர் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் போட்டு வந்தார். ஒரே ஒரு லைன் நான் சொல்றேன், அந்த பெண்மணி அந்த குழந்தை சொல்றதுக்காக சொல்றேன். கலிங்கப்பட்டியில் போய் மதுக்கடை திறந்துட்டாங்க, சசி பெருமாள் இறந்துட்டாரு, அவர் ஒரு மது ஒழிப்பு போராளிங்கிறவர். போய் டவர் மேலே ஏறி போராட்டம் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. அந்த டவரில் இருக்கக்கூடிய எலக்ட்ரிக்கல் தாக்கத்தில் அப்படியே கரண்ட்ல பண்ணி அப்படியே அங்கேயே இறந்துட்டார். அதை வைகோ அவர்கள் தான் போய் அந்த பாடியை எடுத்து கொண்டு பெற்று பெரிய அளவில் ஒரு நடைபயணம் மேற்கொண்டு பெரிய அளவில் அது ஒரு அரசியல் ட்ரெண்டே மாத்துச்சது. அப்போ ஜெயலலிதா தான் முதலமைச்சராக இருந்தாங்க. அப்போ ஜெயலலிதா என்ன பண்ணான்னு கேட்டா, வைகோ மதுக்கடைக்கு எதிராக போராடுகிறார், அந்த சசி பெருமாள் என்கின்ற முதியவரின் உடலை தூக்கி கொண்டு அவர் வருகிறார், புதைக்கிறார், அதன் மூலமாக ஒரு அரசியல் எழுச்சி பெறுகிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வச்சு கலிங்கப்பட்டியிலே போய் சாராய கடையை வச்சுட்டாப்ல.
இது இடைச்சர்கள் செய்தி தான், இருந்தாலும் ஒரு செய்தியை சொல்றேன். கலிங்கப்பட்டிலே கடையை வச்சுட்டா ஒன்று தலைவர் அவர் வைகோ அவர்களுடைய தாயார் 99 வயது முதியவருக்கு போய் கொண்டு வந்து வீட்டுக்கு முன்னாடி ஒரு சாராய கடையை திறந்துட்டாங்கன்னு சொல்லி வாசல்ல வந்து உட்கார்ந்துட்டாங்க. மக்கள் ஆயிரக்கணக்கில் திரண்டு விட்டார்கள் மறியல். அந்த மறியலில் நானும் இருந்தேன். 2ஆம் நாள் தலைவர் வைகோ அவர்கள் அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. பெரும் பிரச்சனை, யுக்தி களம் மாறுகிறது, துப்பாக்கி சூடு. இன்னைக்கும் நீங்க யூடியூப்ல பார்க்கலாம். அடிங்க கலிங்கப்பட்டி மதுக்கடை எதிர்ப்பு போர் அடிங்க, துப்பாக்கி சூடு நடக்கும். அந்த இடத்துக்கு ஜவாஹிருல்லா தோழர் திருமாவளவன் வந்திருந்தார், ஜவாஹிருல்லா வந்திருந்தார், எல்லாம் வந்து பெரிய யுத்தம் நடந்தது. அந்த களத்தில் தலைவர் வைகோ அவர்களோட முன்வரிசையில் அமர்ந்திருந்தது தான் இந்த காணொலியை நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். அந்த புகைப்படமும் என்னிடம் இருக்கிறது. சங்கோலிலே வந்திருக்கும், எல்லா இதழ்களிலே வந்திருக்கும். அந்த கடையை உடைத்து அந்த கடையை அடித்து நொறுக்கி அப்புறப்படுத்துவதற்கு உண்டான எளிய பங்கில் ஆயிரக்கணக்கானவர்கள் அடியேனும் ஒருவன். அந்த தகுதி எங்களுக்கு இருக்கு. ஆனா அதெல்லாம் செய்தியா வராது, எங்கள் உழைப்பு பேசப்படாது. அன்னைக்கு பெரிய மீடியாக்கள் கிடையாது, மக்களிடம் கொண்டு போய் சேரவில்லை. ஆனால் இன்று இந்த இளம் சிறார்களிடம் சினிமா நடிகன் என்கின்ற ஒரு போர்வையில் இருந்து கொண்டு இவர்கள் செய்கிற அட்டுழியத்தின் அடிப்படையில் தான் இந்த செய்தி போய் சேருதுன்னா நல்லதா போய் சேர்றோம். அதை சொல்லி கொடுக்கணும் இல்லையா? ஒரு தலைவர் என்பது ஆசிரியராக இருக்க வேண்டும். இப்ப ஜேம்ஸ் வில்சன் ஆசிரியர், அவர்கிட்ட வந்து கேட்குது இந்த குழந்தை. அப்ப ஜேம்ஸ் வில்சன் என்ன சொல்றாருன்னா, அழகான பதில் சொல்லாதீங்க, வாங்கம்மா, அரசு டாஸ்மார்க் கடை திறந்து இருக்கிறது உண்மை, அரசு விற்பனை செய்கிறதா உண்மை, அதை வெளிப்படையாக செய்கிறார்கள். ஆனால் கஞ்சாவையும் போதைப் பொருளையும் கொண்டு வந்து இங்கு விற்பது யார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அவர் ஒரு நுட்பமான பாயிண்ட் சொல்றார். இதைத்தான் நாங்க பேசிக்கிட்டு இருக்கிறோம். இதை கேட்பதற்கு காதுகள் இருக்க, நாங்க பேசிக்கிட்டு தான் இருக்கோம். இது உங்க காதுல விழுந்து தொலையணுமே. தொடர்வண்டிகள், விமான நிலையங்கள், துறைமுகங்கள் எப்பொழுது பிரைவேட்டுக்கு போகிறதோ அப்பொழுது இந்த மாதிரி எல்லைகள், இந்த மாதிரி போதைப் பொருள்கள், இந்த மாதிரி கடத்தல்கள் எளிமையாயிடும். இப்போ ஒண்ணு வேண்டாம், துறைமுகம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். துறைமுகத்துல கப்பல் வருது, கப்பல்ல என்ன வரும்? கப்பல்ல மனுஷங்க போயிட்டு வந்துகிட்டா இருக்காங்க. புரிதலுக்காக சொல்றேன். கப்பல்ல வெளிநாடுகள்ல இருந்து பொருள் வரும். இப்ப ஈஸியா இன்னொரு ஒண்ணு சொல்றேன். இப்ப கேஸ் தட்டுப்பாடு, ஈரான் அமெரிக்கா போர் நடந்தது, ஹார்முஸ் முனையை மூடிட்டாங்க, கேஸ் இல்லை, ரொம்ப தட்டுப்பாடு, எரிபொருள் இந்த காணொலியை பகிர்ந்து கொண்டிருக்கிற நேரத்தில் இன்னைக்கு தெலுங்கானாலே ஆந்திராலே இன்னைக்கு பெட்ரோல் தட்டுப்பாடு நடந்து கொண்டிருக்கிறது. எல்லா இணையங்களிலும் செய்திகளிலும் செய்தி பரவி கொண்டிருக்கிறது. அதையும் சொல்றேன். ஏன் எப்பொழுதும் இல்லாதது இப்ப எதுக்கு நடக்குது? அப்போ ஹார்முஸ் முனையிலிருந்து ஈரான் அரசாங்கம் 2 இந்திய கப்பல்களை திறந்தது. அந்த கப்பல் எங்க வரும்? நேரா துறைமுகம் வரும். அந்த துறைமுகம் யார்கிட்ட இருக்கணும்? நேரா அரசுகிட்ட இருக்கும். அப்ப அந்த அரசு கப்பல்ல இருந்து என்ன இறக்கும்? கேஸ், அதுக்கு உண்டான மூலப்பொருள்கள் இறக்கும், வேலை நடக்கும், தமிழ் ஆள்களுக்கு இந்தியா முழுவதும் கொண்டு போய் சேர்க்கும். இதான் நடக்கும். இப்போ துறைமுகங்கள் தனியாருக்கு கொடுக்கப்பட்டு விட்டது. இந்த படுபாதக அரசுகள், இப்ப இருக்கக்கூடிய அரசு விமானத்தை வித்துட்டான். ரஷ்யால உக்ரைன் போர்ல வந்து இந்திய மாணவர்களை அழைத்து கொண்டு வருவதற்கு சொந்த விமானம் கிடையாது. கேடுகட்ட நாட்டில் இருக்கும் நம்ம, கேடுகட்ட நாடு. எவனாவது அப்பே ஆத்தா இருக்கக்கூடிய வீட்டையும் நிலத்தையும் வித்து திங்கிறவன் என்ன சொல்லுவாங்கயா? புறம்போக்கு போய் அப்பனா ஆத்தால இருக்கிற காசு எல்லாம் வித்து திங்கிறனா, இதெல்லாம் கிடக்கணுமான்னு சொல்லி கேட்போம்ல. உழைச்சி போலடா, உடம்புல ரத்தம் இருக்கு, நீ இப்படி உயிரோட இருக்கணுமான்னு கேட்பாங்க இல்லையா? அப்படித்தான் பொதுத்துறை நிறுவனங்கள் அனைத்தையும் விற்றுவிட்டு இந்த விளக்கமாறு பயணிக்கிறதுக்கு 3500 4000 கோடிகள் தனி விமானம். மக்களை தெருவில் விட்ட ஒரு நாதாரி அரசாங்கங்கள் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது என்பதைத்தான் இந்த இடத்தில் நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அந்த துறைமுகங்களுக்கு வந்து சேர்ற கப்பல்ல என்ன வருதுன்னு பிரைவேட்டு இருந்தா எப்படிங்க தெரியும்? உங்க ஊர்ல ஒரு கம்பெனி இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த கம்பெனியில வெளியில செக்யூரிட்டி போட்டிருப்பான். உள்ளுக்குள்ள என்ன உற்பத்தி செய்யப்படும் உங்களுக்கு என்ன தெரியும்? உள்ளுக்குள்ள என்ன பொருள் உற்பத்தி செஞ்சாருன்னு வெளியே போகுதுன்னு உங்களுக்கு என்ன தெரியும்? அந்த பொருள் எப்படி கண்டெய்னர்ல ஏற்றி எப்படி கப்பல்ல ஏறுதுன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? அதை எல்லாமே பிரைவேட்ட கொடுத்தா யாருக்கு என்ன தெரியும்? வழி. அதைத்தான் நான் சொல்லுகிறேன். இதனால்தான் பெருக்கம். ரயிலை வித்தாச்சு, விமானங்களை வித்தாச்சு, துறைமுகங்களை வித்தாச்சு,
உங்களையும் நாசமாக்கியாச்சு. இது நான் இருக்கக்கூடிய அரசியல், பொருளாதார, சமூக நிலையை நான் சொல்றேன் உங்களுக்கு. ஆனா ஜேம்ஸ் வசந்தன் என்ன சொன்னார்னா, ஒரு வரியில வேறு வழிகளில் இருந்து போதைப் பொருட்களை தமிழ்நாட்டிற்குள் கொண்டு வருகிறார்கள். எப்படி கொண்டு வரார்கள் அந்த காணொலியில் நான் உங்களுக்கு சொல்றேன். அப்போ அந்த ஸ்டூடெண்ட்ஸ்களை அவர் விழிப்புணர்ச்சி படுத்தினார்ல, அவர் காரை உடைச்சிட்டாங்க. என்னடா அரசியல்? மாற்றத்திற்கான அரசியல் என்பது இதுதானா? இப்படி யாராவது விழிப்புணர்ச்சிக்கு ஒரு எழுச்சியூட்டக்கூடிய மாணவர்களிடம் ஒரு விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்துவதற்கு முயற்சி செஞ்சால் அவர் காரை உடைக்கிறது, வீட்டை இடிக்கிறது, வெளியில போகாம விட்டா அவர்களிடம் அத்துமீறுவது. என்ன அரசாங்கம்? நீங்க என்ன மாற்றம் மயிரை கொண்டு வர போறீங்கிறத தான் கேட்கிறேன். தவறா எடுத்துக்கிடக்கூடாது. ஏன்னா இவனுங்களுக்கு வார்த்தைகளை பயன்படுத்துவதுங்கிறது ரொம்ப சொல்லாடல்கள்ல ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும் அவசியம் கிடையாது. இந்த மாதிரி தற்குறிகள் எல்லாம் என்ன செய்யணும்? கண்டித்து நொறுக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியமானது. இதைத்தான் ஜேம்ஸ் வசந்தன் கார் உடைக்கப்படுவதற்கு பின்னால் இருக்கக்கூடிய அரசியலும், அந்த அரசியலுக்கு ஆக்கிரமிப்பதற்கு புதிதாக நுழைந்து இருக்கக்கூடிய ரவுடி கும்பல்களையும் அதை என்னால் முடிந்த அளவிற்கு எளிய மொழியில் சொல்லி இருக்கிறேன் தோழர்களே. எச்சரிக்கையாக இருங்கள். நன்றி, வணக்கம் தோழர்கள்.